அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி காமர்ஸ் இந்திய பத்திரம் மற்றும் மாற்றகங்களின் வாரியம் செபி என்பதிலிருந்து நாம் இன்றைய தலைப்பை காணலாம். இந்தியாவில் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிமாற்ற வாரியம் செபி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1988 என்பது சரியானது. 1988. செபி என்பதன் விரிவாக்கம் என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி, செபியின் தலைமையகம் டேஷ் ஆகும் அல்லது செபியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கு சரியான பதில் இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் மும்பையில் அமைந்திருக்கிறது. அடுத்து, கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் டேஷ் எனப்படுகிறது. இதற்கு சரியான பதில் பரஸ்பர நிதிகள். அடுத்து, ஒவ்வொரு பங்குச்சந்தையின் ஆட்சிக்குழுவில் டேஷ் உறுப்பினர்களை நியமிக்கும் பொருட்டு நிதி அமைச்சகம் செபியிடம் அதிகாரம் அளிக்கிறது. இதற்கு சரியான பதில் 3 உறுப்பினர்கள். அடுத்த கேள்வி, தேசிய பங்குச்சந்தையில் புறத்தோற்றமற்ற பத்திர வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் டிசம்பர் 1996 என்பது சரியானது. 1996. இந்தியாவின் மூலதன சந்தையை கட்டுப்படுத்த எந்த ஆண்டு செபி நடைமுறைப்படுத்தப்பட்டது? சரியான பதில் 1988. அந்த ஆண்டு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, பெரிய நிறுவனங்களில் தொழில் மூலதனத்தில் பங்கேற்க சிறிய முதலீட்டாளர்களுக்கு உதவுவது டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் பரஸ்பர நிதி. அடுத்து, டேஷ் என்பது இயக்குனர்கள் மற்றும் தோற்றுவிப்பாளர்களால் இரகசிய தகவல்களை பயன்படுத்தி செய்யும் பங்கு பரிவர்த்தனையை குறிக்கும். இதற்கு சரியான பதில் உள்வழி வர்த்தகம். சரியான பதில் உள்வழி வர்த்தகம். அடுத்து, இந்திய பத்திர மாற்றக வாரியம் செபி முதலில் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமற்ற அமைப்பாக நிறுவப்பட்டது? சட்டப்பூர்வமான அமைப்பாக நிறுவப்பட்டது. இதற்கு சரியான பதில் 1988. அடுத்து, இந்திய அரசாங்கத்தால் சுயமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? எது? செபி. ஒரு அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1992 மே 12ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. மே 12ஆம் தேதி. அடுத்த கேள்வி, செபியின் முதல் நோக்கம். இதற்கு சரியான பதில் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துதல். செபியின் முதல் நோக்கம் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துதல். அடுத்து, செபியின் முதன்மை நோக்கம் யாருக்கு பாதுகாப்பு வழங்குவதாகும்? இதற்கு சரியான பதில் முதலீட்டாளர்களுக்கு என்பது சரியானது. காகித வடிவிலான பங்குகளை மின்னணு வடிவில் மாற்றுவதற்கு செயல்முறை டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் புறத்தோற்றமற்ற பத்திரங்கள். புறத்தோற்றமற்ற வடிவில் பத்திர விற்பனை தொடங்கிய முதல் நிறுவனம் டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் ரிலையன்ஸ் தொழில் நிறுவனம். அடுத்தது, PAN என்பதன் விரிவாக்கம் டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் நிரந்தர கணக்கு எண். PAN என்பதன் ஆங்கில விரிவாக்கம் என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள். செபியின் சட்டம் டேஷ் உடன் நிறைவேற்றப்பட்ட சட்ட ரீதியான அங்கீகாரங்களை வழங்குகிறது. இதற்கு சரியான பதில் 1992. செபி டேஷ் உள்ள பாந்திரா குர்லா வளாகத்தின் வணிக மாவட்டத்தில் அதன் தலைமையகம் உள்ளது. இதற்கு சரியான பதில் மும்பையில் என்பது சரியானது. அடுத்தது, செபி அதன் டேஷால் நிர்வகிக்கப்படுகிறது. இதற்கு சரியான பதில் அதன் உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. அடுத்து, இந்திய அரசால் பங்கு சந்தைக்காக உருவாக்கப்பட்டது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா செபி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டு இன் இந்தியா. அடுத்து, டேஷ் இல்லாத நிலையில் மூலதனத்தை அர்த்தமற்றதாகும். இதற்கு சரியான பதில் முதலீட்டாளர்கள் என்பது சரியானது. டேஷ் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த செபியினை நிறுவுவது அவசியமாகிறது. இதற்கு சரியான பதில் தரகர்கள் என்பது சரியானது. டேஷ் என்பது
புற ஒழுங்குமுறைக்கு சிறந்தது என்று கருதப்படுகிறது? இதற்கு சரியான பதில் சுய கட்டுப்பாடு என்பது சரியானது. அடுத்து, டேஷ் மாதம் தேசிய பங்கு சந்தை முதலாக புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் வர்த்தகத்தை தொடங்கியது? இதற்கு சரியான பதில் 1996 டிசம்பர். டேஷ் மாதம் மும்பை பங்கு சந்தை புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் வர்த்தகத்தை தொடங்கியது? இதற்கு சரியான பதில் 1997 டிசம்பர் மாதம்.